Hi friends, welcome back to Fuzzy's Recipes. Hope you all doing well. எல்லாருக்கும் இந்த நாள் சந்தோஷமான எனர்ஜெட்டிக்கான உங்களுடைய விஷஸ் எல்லாம் நிறைவேற நாளாக அமையணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னா, உங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, தொடங்குறது எல்லாமே ஃப்ளாப், நேரமே சரியில்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் மனநிலையும் அப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் உங்களோட மூச்சை நல்லா கவனித்து பாருங்கள். சரியாக வேலை செய்தில்ல? அப்படி தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு எதுவுமே சரி வராதுன்னு நினைக்கிற நேரம் ஏதாவது ஒரு சின்ன ஹோப் எங்கேயாவது இருக்கும். ஒரு இருட்டான அறைக்குள்ளே இருக்கிற மெழுகுவர்த்திக்கு தெரியாது தான் அந்த அறைக்கு வெளிச்சம் கொடுத்துட்ருக்கோங்கிறது. அது மாதிரி நம்மளோட இருட்டாக தெரிகிற வாழ்க்கையில் வெளிச்சமே நாம் தான்ன்றதையும் சில சமயம் நாம் தான் நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். எல்லாமே நமக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்குது. அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அந்த நன்மையாகவே நாங்கள் இருந்து பார்ப்போமே. டுடே ஸ்பெஷல் என்னென்னா, சிம்பிளான லன்ச் மெனு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் எதிர்பார்த்ததை விடவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. உங்களோட இந்த ரெஸ்பான்ஸ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு பூஸ்ட் மாதிரி. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை கொடுங்க. ஏதாவது பிழைகள் இருந்தால் என்னால் திருத்திக்க முடியும். இப்போ மஞ்சள் பூசணியை அதோட சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து தேங்காய் பால் ரெண்டாவது தடவையாக புளிஞ்சு எடுத்த பாலை சேர்த்து வேக விடப்போம். அடுத்தது பீஃப் 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மசாலாத்தூள், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கருவேப்பட்டை, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டோட வெங்காயத்தோட எல்லாம் இந்த பீஃப் நல்லா சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை விட்டு நான் ஒரு 1.5 கப் மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டு நல்லா வேக விடுங்க. இது சிம்பிளான சாலட் தான், கியூக்கம்பர் சாலட்.
ஸோ தோலெல்லாம் நல்லா சீவிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் தேவையான மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயமும் தக்காளியும் அதோடு சேர்த்து உப்பு மிளகு போட்டு எடுத்திங்கன்னா சிம்பிளான ஒரு கியூக்கம்பர் சாலட் ரெடி. இப்போ நாங்கள் வேக வச்ச பூசணிக்கு கட்டியான தேங்காய் பால் சேர்த்து அதையும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு கெட்டியானதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா கடுகு எல்லாத்தையுமே எண்ணெயில் கொஞ்சம் பொரிய விட்டுட்டு தாளிப்பு சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சள் பூசணி கறியும் ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் வேக வச்ச பீஃப் கறியும் பார்த்துடலாம். பீஃப் நல்லா வெந்து கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிளான பீஃப் கறி. இது எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைஸ், இடியாப்பம், புட்டு, சப்பாத்தி, ரொட்டி எது கூட வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் வீடியோ பார்த்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ஸ்பெஷலான ரைஸ் ஐட்டம், டெசர்ட் ஐட்டம் இதெல்லாம் பழகிறது சமைக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். ஆனால் டே டு டே சிம்பிளான லன்ச் மெனு சமைச்சிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பக்குவமாக டேஸ்ட்டாக சமைச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ பிகினர்ஸுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.